அப்படி இருக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் அப்படி ஆண்டவர் நம்ம ஆராதிக்கலாம். கண்களை மூடி ஏசப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கே நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கே ஆமென். Holy holy are you Lord God Almighty. Holy holy are you Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy holy are you Lord God Almighty. Holy holy are you Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy holy are you Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. ஆமென். நீர் ஒருவர் மாத்திரமே துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றிலும் மேலானவராய் இருக்கிறீர் ஏசப்பா. உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சிங்கத்தின் பிள்ளையாம் என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்தீர் பலனளித்தீயோ. சிங்கத்தின் பிள்ளையாம் என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்தீடும் பலனளித்தீர். நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே. நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே. கழுகை போல என்னை எழும்பச் செய்தீர். உயரங்களில் என்னை பறக்கச் செய்தீர். கழுகை போல என்னை எழும்பச் செய்தீர். உயரங்களில் என்னை பறக்கச் செய்தீர். நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே. நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையா என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்திடும் பலனளித்தீர். சிங்கத்தின் பிள்ளையா என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்தீர் பலனளித்தீரப்பா. நீரே போதும்
நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. 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 ஏசப்பா, நீர் எங்கள் பக்கமாயிருந்து எங்கள் பட்சமாய் நின்று எங்களுக்காக யுத்தம் செய்கிற யூதராஜ சிங்கமாய் எங்களோடு கூட நீர் இருக்கிறதற்காக உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹாய், எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு டேக்குள்ளே போயிருக்கோம். ஃபஸ்ட்டு டேவோட கிராஃப்ட் என்னன்னு பார்க்கலாமா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு டேவோட கிராஃப்ட் என்னென்னா இந்த லைன் மாஸ்க் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா, அதுக்கு இந்த மாதிரி பேப்பர் பிளேட் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இந்த பேப்பர் பிளேட் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பேப்பர் பிளேட்டில் வந்து இன்சைடில் வந்து என்ன கலர்னா எல்லோ கலர், நம்ம அந்த ஆல்ரெடி செஞ்சதில் பார்த்தோம்ல அதே மாதிரி இன்சைடில் எல்லோ கலர், அவுட் சைடில் வந்து ஆரஞ்சு கலர் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணிட்டோம், கலர் அடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஐஸ் வரைஞ்சி அதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம்.
இப்போ இந்த ஐஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எலாஸ்டிக் இருக்கும்ல, இந்த எலாஸ்டிக் வந்து இந்த ஐஸ்க்கு கீழே இந்த 2 இடத்துல வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டு இதை வந்து நாட் போட போகிறோம். இந்த இடமெல்லாம் வந்து அதே ஷேப்பில் கட் பண்ணி விட போகிறோம். ஓகேவா? ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிட்டோமா? அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இதுக்கு நம்ம மீசை ஒட்ட போகிறோம். இதில் வந்து ப்ரௌன் கலர் ஷீட், இந்த மாதிரி ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த மாஸ்க்கு வந்துருச்சு. ஓகேவா? ஓகே, இன்னையோட டாபிக் என்ன? யூதராஜ சிங்கமாய் ஜெயம் கொள்ளுகிற இயேசு. இயேசு கிறிஸ்து எதெல்லாம் வந்து ஜெயம் கொண்டாரு? மரணத்தை, பாவத்தை, அதுக்கப்புறம் உலகத்தை, பிசாசோட தந்திரமான காரியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து அதுலேருந்து ஜெயம் கொண்டாரு. நம்மளும் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டாக வர பாவமாக இருக்கலாம், அதுக்கப்புறம் பிசாசோட தந்திரமான காரியங்களாக இருக்கலாம். இதுலேருந்து நம்மளும் என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து மாதிரியே ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த மாஸ்க் என்ன பண்ணுங்க, நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகேவா? ஓகே, பாய். ஹாய் குட்டீஸ், எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையில் நம்ம ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் பாயிண்ட்காக ப்ரேயர் பண்ணலாமா? அதாவது சிறு பிள்ளைகளுக்காகவும் இளம் வாலிபர்களுக்காகவும் இந்த வேளையில் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் அநேக இளம் வாலிபர்கள் இந்த உலக பாவங்களுக்கு, மோதை வஸ்துகளுக்கு போன்ற அநேக காரியங்களில் அடிமையாக்கப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தங்களும் இந்த நாட்களில் ரட்சிக்கப்படவும் அவர்களும் இயேசுக்குள்ளாக இருக்கும்படியாக இந்த வேளையில் நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ண மூடி ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான வேலை தந்ததற்காக நன்றி. கர்த்தாவே, இந்த வேலையில் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காகவும் கர்த்தாவே இளம் வாலிபர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இளம் வாலிபர்கள் இந்த நாட்களில் அநேக பேர் அநேக பாவங்களில் கர்த்தாவே அடிமையாக்கப்பட்டு வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்டதான ஒவ்வொரு இளம் வாலிபர்கள் நீரானவர் கண்ணோக்கி பாருங்கள். அவர்களுடைய பாவங்களிலிருந்து கர்த்தாவே நீரானவர் கர்த்தாவே ஒரு விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே இயேசப்பா உம்முடன் கர்த்தாவே இயேசப்பா ரட்சிக்கப்பட்டு சேர்த்து கொள்ளப்பட நீரானவர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இனி வருகிற நாட்களில் ஒவ்வொரு இளம் வாலிபர்களும் கர்த்தாவே சிறு பிள்ளைகளையும் உம்முடைய நாமத்துக்கென்று கர்த்தாவே நீர் அவர்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஆத்மாவில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு டே 1 கேம் ஷோ. இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னா க்ளோஸ் இட் அண்ட் ஃபிக்ஸ் இட். க்ளோஸ் இட் அண்ட் ஃபிக்ஸ் இட் என்ன கேம்னு பார்க்குறீங்களா? ஓகே, இதுதான் நம்ம இன்றைக்கி விளையாட போகிற கேம். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம பின்னாடி என்ன இருக்குது? ஒரு லயனோட அவுட்லைன் இருக்குது. அந்த லைனுக்கு என்ன இல்லை? கண்ணில்லை, மூக்கில்லை, வாய் இல்லை. ஸோ இதை ஒரு பர்சன் நம்ம கூப்பிட்டு அவங்க கண்ணை கட்டி விட்டு கரெக்டாக லைனுக்கு ஒரு ஃபுல் ஃபேஸ் ஃபினிஷ் கொடுக்க போகிறோம். அதுதான் இந்த கேம். நார்மலாக எல்லாரும் கண்ணை திறந்துட்டே நம்ம வந்து கேம் விளாட்லாம். ஆனால் இதில் என்னென்னா நம்ம ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த லைனுக்கு நம்ம ஃபுல் ஃபேஸ் கொடுக்க போகிறோம். சரி, நம்ம இப்போ கீர்த்தனாக்காவை கூப்பிட்டுடலாம் அந்த கேம் விளாடுறதுக்கு. ஹலோ குட்டீஸ், இப்போ நம்ம கீர்த்தனாக்காவோட கண்ணை கட்டிட்டோம். இப்போ அக்கா எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். சரியா? பரவாயில்ல குட்டீஸ், நம்ம கீர்த்தனாக்கா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி லைனோட ஃபேஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சூப்பர். எல்லோரும் கீர்த்தனாக்கா கிளாப் பண்ணிடலாமா? இப்போ நம்ம பார்த்த கேரக்டரோட அனிமல் கேரக்டர் என்னது? லயன். லயன் எப்போவுமே ஒரு ஜெயிக்கிற ஒரு அனிமலாக தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஏசப்பாவும் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவராக நம்ம கூட இருந்தார், நமக்கு வாழ்ந்து காட்டினார். அதே மாதிரி நம்மளும் எல்லாவற்றையும் நம்ம வந்து ஜெயித்து ஏசப்போட நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஓகே, நெக்ஸ்ட் டே நம்ம கேம் ஷோவில் மீட் பண்ணலாம். பாய்.
எல்லாத்துக்கும் பிரேஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம டே 1ஓட மனப்பாட வசனம் என்னன்னு பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். இதோ யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டு இருக்கிறார் என்றான். இந்த வசனத்துலேருந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, யூதா கோத்திரத்தின் சிங்கம்னா ஏசப்பாவை தான் நம்ம யூதா கோத்திரத்து சிங்கம்னு சொல்கிறோம். சிங்கம் எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? இதுதான் அந்த சிங்கம். சிங்கம் தன்னை தாக்க வர எந்த மிருகத்தையும் அது போராடி ஜெயிக்கும். அதுபோல் நம்மளும் ஏசப்பா நம்ம கூட இருக்கும் போது நம்ம எல்லாவற்றிலையும் ஜெயிக்கலாம். எதெல்லாம் ஜெயிக்கலாம்? உலகத்தை ஜெயிக்கலாம், உலக பாவத்தை ஜெயிக்கலாம், சாத்தானையும் ஜெயிக்கலாம். நீங்களும் யூதராஜ சிங்கத்தை போல் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவங்களாக இருக்கணும். தேங்க்யூ. என்ன இது, ஆன்லைன் விபிஎஸ் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டைம் வேறு ஆச்சு, இன்னும் தனுஷனா வரலையே. அடடா, குழந்தைங்க வந்துட்டாங்க போலயே. சரி, நம்ம கீர்த்தனக்கா பண்ண கிராஃப்ட் மாஸ்க்கை போட்டு போவோம். இவங்க கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா நம்ம பார்க்கலாம். யார் இவரு? எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. அட டாடான். அட தனுஷனா நீங்களா? ஆமா குட்டீஸ், நான் தான். எல்லாத்துக்கும் பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். பரவாயில்லையே, எல்லாரும் எனக்கு முன்னாடி சீக்கிரமா வந்துட்டீங்க போலயே. குட் கேர்ள்ஸ், குட் பாய். சரி, ஓகே குட்டீஸ், நீங்களும் எனக்கு முன்னாடியே வந்துட்டீங்க போலயே. ஓகே, வெரி குட். சரி, நம்ம ஆன்லைன் பிபிஎஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு டே 1ல் கூட வந்திருக்கோம். இன்னைக்கு டே 1ஓட டாபிக் என்னது? யூத ராஜசிங்கமாய் ஜெயம் கொள்ளுகிற ஏசு கிறிஸ்து. சரி குட்டீஸ், இன்றைக்கி நாம் லெசன் பார்க்க போகிறோம். அண்ணா உங்களுக்கு ஸ்டோரி சொல்லி கொடுத்து இன்றைக்கான லெசனும் சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? நாம் இன்றைக்கான ஸ்டோரியும் ஒரு லெசனையும் பார்ப்போமா? சரி, அண்ணா உங்களுக்கு ஸ்டோரி சொல்லித்தரக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்து கையிலையும் அண்ணா ஒரு பேப்பர் தரப்போகிறேன். அந்த பேப்பரில் ஒரு பிக்சர் இருக்கும். ஓகே, அந்த பிக்சரை வச்சு தான் உங்களுக்கு இன்றைக்கி அண்ணா ஸ்டோரி சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? அண்ணா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணணும்? வாங்கி வச்சுக்கோங்க. ஏஞ்சலுக்கு 1, ஷீபாக்கு 1, ஜேனிஸ்க்கு 1. சரி, இப்போ நம்ம அவங்கள அதை ஓப்பன் பண்ண சொல்லுவோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிக்சர்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த பிக்சர்ஸை வச்சு தான் அண்ணா உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஓகேவா? கடைசியில் அந்த ஸ்டோரியோட ஹீரோ யாருன்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. குட்டீஸ், நீங்களும் தான் சொல்ல போகிறீங்க. ஓகே, இப்போ அதை ஓப்பன் பண்ணிடலாமா? அதில் என்ன பிக்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாமா? ஏஞ்சல் அக்கா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஹே, ஏஞ்சல் அக்காவோட ஷீட்டில் ஷீப் வந்திருக்குப்பா. ஓகே, வெரி குட். அடுத்து நம்ம ஷீபா அக்காவோட ஷீட்டை ஓப்பன் பண்ணிடலாமா? ஷீபா அக்கா ஓப்பன் பண்ணுங்க. ஹே, இதில் உண்டிவில் வந்திருக்கே. ஓகே, அடுத்து நம்ம ஜெனிஸ் அண்ணாவோட ஓப்பன் பண்ண சொல்லலாமா? ஓப்பன் பண்ணுங்க ஜெனிஸ். ஹே, ஜெனிஸ் அண்ணாவோடதுல க்ரௌன் வந்திருக்கு. என்னது, ஒரு இதில் ஷீப் இருக்குது, ஒரு இதில் உண்டிவில் இருக்குது, ஒரு இதில் க்ரௌன் இருக்கே. இதை வச்சு அண்ணா என்ன ஸ்டோரி சொல்ல போகிறாங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க? ஓகே, வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, ஃபஸ்ட்டு நாம் என்ன பார்த்தோம்? ஷீப் பார்த்தோம். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா, அவர் ஆடுகளை மேய்க்கிற ஒரு பையன். ஓகேவா? அவர் என்ன பண்ணுவார்னா, காட்டில் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருப்பாராம், தனியாக தான் இருப்பாராம். அப்போது என்ன ஆகும்னா, சில அனிமல்ஸ் எல்லாம் அந்த ஆட்டை என்ன பண்ணுமா, பிடிச்சிட்டு போகிறதுக்கு கொல்றதுக்காக வருமா. ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்? தைரியமாக அந்த சிங்கத்தை, அந்த எதிர்த்து வர எல்லா அனிமல்ஸையும் என்ன பண்ணுவார்? தோக்கடிச்சு கொன்று அதை ஜெயித்துருவாராம். ஓகே ஓகே, அடுத்து என்ன வந்திருக்கு? ஷீபாக்காக்கு உண்டிவில் வந்திருக்கு. சரி, இதை வச்சு அவர் என்ன பண்ணாருன்னு பார்க்குறீங்களா? அவங்க ஊரில் ஒரு பெரிய ராட்சசன் மாதிரி ஒரு பெரிய காவலாளி இருந்தாராம். அவரை பார்க்கவே எல்லாரும் பயப்படுவாங்களாம். பக்கத்தில் போகிறதுக்கு, அவர்கிட்ட சண்டை போடுறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பயமா. ஆனால் நம்ம ஹீரோ தைரியமாக அவர் முன்னாடி ஒரு உண்டிவில்லையும் 5 கூழாங்களையும் எடுத்துகிட்டு போய் தைரியமாக நின்னார். நிற்கிறது மட்டும் இல்லை, என்ன பண்ணாராம்? அந்த போர் சேவகனை அந்த கூழாங்கலை வச்சு அடித்து ஜெயித்துட்டாரு. இதையெல்லாம் ஜெயிச்ச நம்ம ஹீரோ கடைசியில் என்ன ஆனாராம்? இஸ்ரவேலுடைய ராஜாவா
மாறினாரு. இப்போவே நீங்கள் பாதி கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டோரியோட ஹீரோ யாரு? வெரி குட் குட்டீஸ், நீங்களும் கரெக்டாக சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டோரியோட ஹீரோ யாரு? தாவீது. நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம்ல, தாவீது வந்து என்ன பண்ணாராம்? ஆடுகளை மேய்க்கும் போது வர அனிமல்ஸ் எல்லாத்தையும் எதிர்த்து போராடி ஆடுகளை காப்பாற்றி என்ன பண்ணாராம்? ஒரு ஜெயம் பெற்றார். அது மட்டும் இல்லை, அவருக்கு முன்னாடி கோலியாத் அப்படிங்கிற ஒரு பெரிய அரக்கன் போல ஒரு மனுஷன் முன்னாடி வந்து நின்னும் எல்லாரும் பயந்தாலும் என்ன பண்ணான்? தாவீது பயப்படாமல் அந்த கோலியாத்தை வீழ்த்தி ஜெயம் பெற்றார். இதெல்லாம் ஜெயித்து அவர் கடைசியில் என்ன ஆனாராம்? இஸ்ரவேலுடைய ராஜாவாக மாறினார் குட்டீஸ். ஓகேவா? தாவீது எப்படிப்பட்டவராக இருந்தார்? அவருடைய வாழ்க்கையில் ஜெயிக்கிறவராக இருந்தார். சரி, நாம் இன்னைக்கு டாபிக் என்ன பார்த்தோம்? யூத ராஜசிங்கமாய் ஜெயம் கொள்ளுகிற இயேசு கிறிஸ்து. இன்னைக்கான மனப்பாட வசனம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர். அவர் வந்து எப்படிப்பட்டவராக இருக்காராம்? ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கிறார். சரி, யூதா கோத்திரத்து சிங்கம் யாரு? நம்ம ஏசப்பாவை தான் யூதா கோத்திரத்து சிங்கமாக சொல்கிறாங்க. ஏன் யூதா கோத்திரத்து சிங்கம்னு ஏசப்பா சொல்கிறாங்க? நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா 12 கோத்திரங்களில் ஒருத்தர் தான் யூதா. யாக்கோபு கூப்பிட்டு அவங்க பசங்களை எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கும் போது யூதா கோத்திரத்தை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, இவன் வந்து ஒரு சிங்கத்தை போன்றவன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த யூதா கோத்திரத்தில் இயேசு கிறிஸ்து வந்ததுனால தான் ஏசப்பாவை என்ன சொல்கிறாங்க? யூதா கோத்திரத்து சிங்கம்னு வெளிப்படுத்துதல் 5:5 பார்க்குறோம். ஓகேவா? இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்காரு. ஏசப்பா எதையெல்லாம் ஜெயித்தாரு? ஏசப்பா பாவத்தை ஜெயித்தாரு. ஏசப்பா இந்த உலகத்தை ஜெயித்தாரு. ஏசப்பா என்ன பண்ணாரு? சாத்தானை ஜெயித்தாரு. அதோட ஏசப்பா மரணத்தையே ஜெயித்து இப்போவும் நம்ம கூட இருக்காரு குட்டீஸ். ஓகேவா? அதனால் நம்ம தாவீது கிட்ட இருந்தும் ஏசப்பா கிட்ட இருந்தும் கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இன்னைக்கு டாபிக் போல் நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? ஜெயம் கொள்ளுகிறவங்களா இருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் சிங்கம் பார்த்துருக்கீங்களா? பேக்ரவுண்டில் கூட இருக்கே. சிங்கம் வந்து எப்படி இருக்கும்? தைரியமாக அதோட ஆப்போசிட்டில் எந்த அனிமல் வந்தாலும் என்ன பண்ணுமா? அது எதிர்த்து போராடி ஜெயம் பெறுமா. என்ன பண்ணும் சிங்கம்? எல்லாத்தையும் எதிர்த்து போராடி ஜெயம் பெறும். அந்த யூத ராஜ சிங்கமாக இயேசு கிறிஸ்துவும் ஜெயம் பெறுகிறவராக இருக்கிறார். அப்போ ஏசப்பா பிள்ளைங்க நாமளும் எப்படி இருக்கணும்? எல்லாத்தையும் ஜெயிக்கிறவங்களா இருக்கணும் தானே? இன்னிலேருந்து நாம் என்ன பண்ண போகிறோன்னா, எல்லாத்தையும் ஜெயிக்கிறவங்களா மாற போகிறோம். உலகத்தை, சாத்தானை, பாவத்தை, நமக்குன்னு வர எல்லா தடைகளையும் நாங்கள் எதிர்த்து போராடி நாம் ஜெயிக்கிறவங்களா இந்த டே 1ல் மாற போகிறோம். ஓகேவா? நீங்களும் ஜெயிக்கிறவங்களா இருப்பீங்களா குட்டீஸ்? நீங்களும் ஜெயிக்கிறவங்களா இருப்பீங்களா? நம்ம ஏசப்பா மாதிரி, நம்ம தாவீத மாதிரி, நம்ம சிங்கத்தை மாதிரி நம்ம என்ன பண்ணுறவங்களா இருக்கணும்? எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். சரி, உங்கள் எல்லாத்துக்கும் ஸ்டோரியும் லெசனும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சரி, நாம் இன்னைக்கு ப்ரேயர் பண்ணி டே 1 முடிச்சிடலாமா? எல்லோரும் கண்ணை மூடுங்க. அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. இந்த நாளில் நாங்கள் பார்த்தது போல யூத ராஜசிங்கமாய் ஜெயம் கொள்ளுகிற இயேசு கிறிஸ்து நீங்கள் எங்களோடு கூட இருக்கீங்கப்பா. இந்த உலகத்திலிருந்து எங்களுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளையும், எல்லா பாவங்களையும், உலகத்தின் காரியங்களையும், பிசாசையும் கர்த்தாவே நாங்கள் ஜெயிக்கிறவங்களாம் மாறணும் ஆண்டவரே. தாவீதை போல, ஒரு சிங்கத்தை போல பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கிற எல்லாரும் கர்த்தாவே நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற கர்த்தர் நீங்கள் கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, நாம் உங்கள் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறோம். பாய்.